அன்பான உறவுகளே, இன்று ஜூன் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்யாமல் இருக்கும் வாக்குறுதியை தம்மால் வழங்க முடியாது என்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் சொல்லிவிட்டது சட்டமா அதிபர் திணைக்களம். அப்படியென்றால் அவர்கள் கைது செய்து விடுவார்களா என்கிற கேள்வி இப்போது சமூகத்திலே எழுந்திருக்கிறது. இது குறித்தும் நாம் பேச போறோம். அது மாத்திரமல்ல, கோட்டாபய ராஜபக்ச இந்த இடைக்கால தடை உத்தரவுக்காக என்னென்ன நியாயங்களை முன்வைத்திருக்கிறார் என்பது குறித்தும் பார்க்கலாம். இந்த யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற ஒருவர் என்றால் அல்லது இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாத ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்கள். சரி, முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சலையை தொடர்ந்து அவருடைய குருஜியையும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய தயாராகி கொண்டு வருகிறதா சிஐடி என்று ஒருவித பரபரப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கைகள் தொடர்பாக தீவிரமான ஆலோசனைகள் நடப்பதாகவும் கோட்டாபய ராஜபக்ச மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் சில புலனாய்வு ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு விசாரணைகளின் உச்சக்கட்ட கிளைமேக்ஸாக கோட்டாபயவின் கைது அமையும் என்று பெரும் எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய நிலையில் கோட்டாபய தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கூறி தனது சட்டத்தரணிகள் வாயிலாக மனு ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தது தொடர்பாக நாம் நேற்றைய தினம் விரிவாக சொல்லியிருந்தோம். சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகர தன்னை பழிவாங்க நினைக்கிறார். ஷானி கோபமாக இருக்கிறார். ஷானிக்கு தன் மீது தனிப்பட்ட ஏதோ ஒரு தகராறு இருக்கிறது என்று முழுக்க ஷானி புராணமே அந்த மனுவில் இருந்தது. கோட்டாபயவின் கைது தொடர்பாக தமக்கு உத்தரவாதம் எதையும் வழங்க முடியாது என்று சொல்லி நேற்றைய தினம் சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ச மட்டுமல்ல, 3 மாதங்களுக்கு மேல் பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுரேஷ் சலேவும் சாப்பிடுவதையெல்லாம் நிறுத்தி ரகளை செய்ய ஆரம்பிக்க ஒரே ஒரு காரணம்தான் இருந்தது. அதாவது கோட்டாபய ராஜபக்ச மீது விதிக்கப்பட்ட வெளிநாடு செல்வதற்கான தடைதான் அது. ஒருவருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டால் அவர் கைது செய்யப்படலாம் என்று அர்த்தம் கிடையாது. விசாரணைகளை மேற்கொண்டு நகர்த்தி செல்ல அல்லது நீதிமன்ற அமர்வுகளில் குறித்த நபரை தொடர்ச்சியாக பங்கேற்க செய்யவென்று பல்வேறு காரணங்களுக்காக ஒருவருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடையானது கைதுக்கு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணை வழங்கப்பட்ட பிறகுதான் அநேகமாக இடம்பெறும். கஹலிய ரமுக்வெல்ல, சாமர சம்பத், மேர்வின் சில்வா முதல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரை வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் என்று பாருங்கள். 2 முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சரியாக எத்தனை பேருக்கு இந்த வெளிநாடு செல்ல தடை இருக்கிறது என்று எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. மற்றவர்களைப் போல் அல்லாது கோட்டாபய ராஜபக்ச மீது வெளிநாடு செல்ல தடை அவருடைய கைதுக்கு முன்னர் ஒரு முன்னாயத்தத்தோடு விதிக்கப்பட்டிருக்கிறது. கோட்டாபயவை கைது செய்யாமல் இருக்கும் வாக்குறுதியை எம்மால் அளிக்க முடியாது என்று சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களமும் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் எப்போதோ ஒரு நாள் கோட்டாபயவின் கைது நிகழக்கூடும். ஆனால் அதற்கு முன்னர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோட்டாபயவின் மனுவுக்கு வழங்கப் போகும் தீர்ப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஒன்றோ கோட்டாபயவின் மனுவை நிராகரித்து தீர்ப்பு கூறலாம், அல்லது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி வரை கைதுக்கு இடைக்கால தடை உத்தரவும் வழங்கப்படலாம். கோட்டாபய அவருடைய மனுவில் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று முழுக்க ஷானி என்ன நினைக்கிறார் என்றுதான் எழுதி வைத்திருக்கிறார். போதாக்குறைக்கு ஹன்சீர் அசாத் மௌலானாவினுடைய சாட்சியங்களின்படிதான் தன் மீது வெளிநாட்டு தடையும் விதித்து தன்னை கைது செய்ய சிஐடி முனைகிறது என்றும் சொல்லுகிறார். ஆனால் கோட்டாபய மீதான வெளிநாட்டு தடைக்கும் அசாத் மௌலானாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. முன்னாள் சிஐடி பணிப்பாளர் நிஷாந்த் சொய்சா போன்றோரின் சாட்சியங்களின்படிதான் அவருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஆக இப்படி கோட்டாபயவின் மனுவே ஒரு மெகா குழப்பமாக இருக்கும்போது அவருக்கு எப்படியான தீர்ப்பு வரும் என்றுதான் தெரியவில்லை. நீதிமன்றம் என்ன தீர்ப்பை சொல்ல போகிறது என்று இன்றைக்கு தெரிந்துவிடும். சரி, அடுத்ததாக யோஷித்த ராஜபக்ச விவகாரம். யோஷித்த ராஜபக்ச கடற்படை அதிகாரியாக இருந்தபோது அரச பணத்தில் பிரித்தானியாவில் பயிற்சி செய்தது தொடர்பான விசாரணைகளுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். யோஷித்த ராஜபக்ச கடற்படைக்கு சேர்ந்தது முதல் நடந்த அத்தனையுமே அதிகார துஷ்பிரயோகத்தின் ஒரு வடிவம் என்று சொல்லுகிறார்கள். மன்னராட்சி நடக்கக்கூடிய நாடு ஒன்றில் கூட இப்படியெல்லாம் நடக்குமா என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக தெரிகிறது. இந்த கதையை ஒரு நான்லீனியர் திரைப்படம் போல அல்லது நாவல் போல எந்த இடத்திலிருந்தும் ஆரம்பிக்கலாம். நாம் வசந்த கரன்னாகுடவிலிருந்து ஆரம்பிப்போம். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம்
கடற்படை தளபதி வசந்த கரன்னாகுட பிரித்தானியாவின் கடற்படை அகாடமியில் யோசித்த ராஜபக்சவை சேர்த்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டு கடிதம் அனுப்ப அதற்கு பிரித்தானியாவினுடைய கடற்படை அகாடமி அதே ஆண்டு நவம்பர் மாதம் பதில் அனுப்புகிறது. அதாவது யோசித்த ராஜபக்சவுக்கு கடற்படை பயிற்சி வழங்க முடியும் என்றும், ஆனால் இது ஒன்றும் ஸ்பான்சரோ இலவசமோ அல்ல என்றும், அதற்கான கட்டணத்தை இலங்கை அரசு செலுத்த வேண்டும் என்றும் சொல்கிறது பிரித்தானியாவினுடைய கடற்படை அகாடமி. முடிவில் யோசித்த ராஜபக்ச 2007ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 1.5 ஆண்டுகள் பிரித்தானியாவில் தங்கியிருந்தார். அவர் பாடநெறியை முறையாக நிறைவு செய்யக்கூட இல்லையாம். அதுக்கு காரணம் அவருடைய அடிப்படை தகுதி குறைபாடுகள் என்கிறார்கள் புலனாய்வு ஊடகவியலாளர்கள். யோசித்த ராஜபக்ச கடற்படையில் சேர்ந்தது கூட ஒரு விதி மீறல் தான். எந்தவித ஒழுங்கும் இருக்கவில்லை. யோசித்த ராஜபக்ச கடற்படையில் சேர்க்கப்பட்ட போது இடம்பெற்ற அதிகார துஷ்பிரயோகங்கள், அவர் சக கேடட் உத்தியோகத்தர்களை மீறிக்கொண்டு முன்னேறி சென்ற விதம், அவருடைய வெளிநாட்டு பயணங்கள், அவற்றுக்கு செலவழிக்கப்பட்ட அரச பணம் என்று பல்வேறு முறைப்பாடுகள் தொடர்பாக 2015ஆம் ஆண்டு ரணில் மைத்ரி அரசு பதவியேற்றதும் அப்போதைய கடற்படை தளபதி ஜயந்த பெரேராவினால் 3 கொண்ட ஒரு விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. இதன் போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதுவரை கேடட் அதிகாரி ஒருவருக்கு அடிப்படை தகுதிகளாக சாதாரண தர பரீட்சையில் ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் மற்றும் சிங்களம் ஆகிய பாடங்களில் சிறப்பு சித்தியுடன் 6 பாடங்களை ஒரே நேரத்தில் தேர்ச்சி பெற்றிருத்தல் மற்றும் உயிரியல் அல்லது கணித பிரிவில் 2 பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருத்தல் என்பனவே அடிப்படை தகுதிகளாக இருந்தன. ஆனால் யோசித்த ராஜபக்சவோ கலைப்பிரிவில் உயர்தரம் செய்தவர். அவருக்காக அந்த வருட அரச வர்த்தமானி மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வருடம் உயர்தர பரீட்சையில் எந்த பிரிவில் படித்து 2 பாடம் சித்தி அடைந்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் என்று வர்த்தமானி அச்சாகி இருக்கிறது. யோசித்தவுக்கு மற்றொரு பிரச்சனை இருந்தது. அவருக்கு ஒரே தடவையில் 6 பாடங்களில் திறமை சித்தி இருக்கவில்லை. அவர் முதல் தடவை சிங்கள மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்கவில்லை. அடுத்த தடவை தனிப்பட்ட விதத்தில் எழுதித்தான் திறமை சித்தி ஒன்றை பெற்றிருக்கிறார். யோசித்தவுக்காக ஒரே தடவையில் 6 பாடங்களில் திறமை சித்தி பெற்றிருத்தல் வேண்டும் என்ற நிபந்தனையும் அந்த ஆண்டு தளர்த்தப்பட்டிருக்கிறது. யோசித்த ராஜபக்ச உட்பட 26 பேர் 2006ஆம் ஆண்டு கடற்படையில் சேர்ந்தது டிசம்பர் 15 மற்றும் 16ஆம் திகதிகளில். ஆனால் அவர் பிரித்தானியாவினுடைய கடற்படை அகாடமிக்கு செல்வதற்கான இரத்த பரிசோதனை மேற்கொண்டது 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் திகதி. இன்னும் ஒரு அதிசயம் இது. ஆளே இல்ல பில்லு என்பார்கள். ஆனால் வரப்போகும் ஆளுக்காக தீயாக உழைத்திருக்கிறார்கள். அந்நாளின் கடற்படை தளபதி வசந்த கரன்னாகுட பிரித்தானியாவினுடைய கடற்படை அகாடமியை தொடர்பு கொண்டு யோசித்த ராஜபக்சவுக்கு விசேட பயிற்சி வழங்க முடியுமா என்று கேட்கிறார். இத்தனைக்கும் யோசித்த கடற்படையில் இணையக்கூட இல்லை. எத்தனை நேர்மையான அதிகாரிகள் இருப்பார்கள், எத்தனை தகுதியுடைய நபர்கள் இந்த பயிற்சிக்கு தயாராக இருந்திருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி எந்தவித தகுதியும் இல்லாத ஒருவரை தேர்வு செய்து அவருக்காக தகுதிகான் காலமோ பயிற்சி நிறைவு காலமோ எதுவுமின்றி வந்து சேர்ந்த உடனேயே பிரித்தானியாவுக்கு பயிற்சிக்கு, அதுவும் முழு அரச பணத்தில் அனுப்பி வைக்கிறார்கள் என்றால் எப்படியான ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ரணில் மைத்ரி காலத்தில் ஆரம்பமான விசாரணைகள் எந்தவித தயவு தாட்சரியமுமின்றி உடனுக்குடன் நடந்து முடிந்திருந்தால் இன்று யோசித்த ராஜபக்ச சிறைக்கு போய் வெளியே வரும் காலமும் நெருங்கியிருக்கலாம். ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. விசாரணை நடந்த சமயத்தில் யோசித்த ராஜபக்ச கடற்படைக்கு வழங்கியிருந்த அவருடைய பரீட்சை ஆவணங்கள், கோப்புகள் எல்லாம் அதிசயமாக காணாமல் போயிருக்கின்றன. மேலும் கடற்படை பயிற்சி காலம் முழுவதும் யோசித்தவுக்கு சிறப்பு கவனிப்புகளும் வசதிகளும் தாராளமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. இது கடற்படையா அல்லது மஹிந்த ராஜபக்சவின் சொந்த இராணுவமா என்று சந்தேகிக்கும் அளவுக்கு அவை முகம் சுளிக்க வைத்தன. யோசித்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு என்று சொல்லி 3 கடற்படை சிரேஷ்ட அதிகாரிகள் அமர்த்தப்பட்ட வினோதமும் கூட அரங்கேறி இருக்கிறது. பிரிட்டனை தொடர்ந்து உக்ரைனில் நடந்த பயிற்சிகளிலும் கலந்து கொண்டாராம் யோசித்த ராஜபக்ச. இவற்றுக்கெல்லாம் கஜானாவில் இருந்து மக்கள் வரிப்பணம் மிக தாராளமாக செலவிடப்பட்டிருக்கிறது. பிரசித்தி பெற்ற பிரிட்டனினுடைய ரோட்மவுத் ரோயல் கல்லூரியில் அவருக்கு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்கால கடற்படை தளபதியாகும் நோக்கத்துடன் வெடித்து போன ஒரு பலூனுக்கு காற்றடித்து ஊதியிருக்கிறார்கள். அது மட்டுமா, திருகோணமலை கடற்படை தளத்தில் யோசித்தவுக்கு மிட்ஷிப்மன் ஆஃப் த இயர் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மிகச்சிறந்த கடற்படை வீரருக்கான சன்மானம்.
இதை அந்நாளைய கடற்படை தளபதி வசந்த கரன்னாகுடவே வழங்கி மகிழ்ந்திருக்கிறார். இந்த கோலாகல கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிய அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவின் பேரில் யோஷித்த ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு இணைக்கப்படுகிறார். அதாவது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியுடனும் குடும்ப உறுப்பினர்களுடனும் அலரி மாளிகையில் தங்கியிருக்கும் வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. யோஷித்த ராஜபக்ச கடற்படையில் இணைந்து கொண்டது இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கே என்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே தனது புதல்வரை யுத்தத்துக்கு அர்ப்பணித்து தியாகியாகி இருக்கிறார் என்றும் அப்போது பெரும் பிரச்சாரம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கேவலம் என்னவென்றால் இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் 2026ஆம் ஆண்டிலும் இதையே சொல்கிறார் பேராசிரியர் மஹிந்த பத்திரன. இலங்கை மக்களை இவர்கள் என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் புரியவில்லை. அன்றைய காலத்தில் அது சரி என்று சொல்லலாம். அப்போது மஹிந்த ராஜபக்ச புத்த பெருமானின் சொந்தக்காரர் என்றெல்லாம் நடிகர் ஜாக்சன் ஆண்டனி தெரிவித்திருந்தார். ஆனால் இப்போது என்ன வந்தது? இதையே இப்போதும் சொல்லி மக்களை மடையர்களாக்க பார்க்கிறது பொதுஜன பெரமுன. 2015ஆம் ஆண்டு CSN சேனலில் நடந்த மோசடி ஒன்று தொடர்பான விசாரணை காரணமாக யோஷித்தவின் பணி இடைநிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் நடந்ததுதான் சுவாரஸ்யம். 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரக்கூடிய வகையில் யோஷித்த ராஜபக்ச கடற்படை லெப்டினன்ட் பதவியில் மீண்டும் நியமிக்கப்பட்டார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சிறப்பு உத்தரவுப்படி இந்த கூத்து நடந்தது. இதற்கு ஒரே ஒரு விசேட காரணம்தான் இருந்தது. அது யோஷித்தவின் திருமணம் நடைபெற இருந்தது. கடற்படை அதிகாரிகள் தங்களுடைய திருமண வைபவங்களில் கடற்படை ஆடை அணிந்து மிடுக்காக தோன்றுவார்கள். அதே போல கடற்படை ஆடை அணிந்து போஸ் கொடுக்கும் பொல்லாத ஆசை யோஷித்தவுக்கும் வந்தது. மஹிந்த ராஜபக்ச சிறிசேனவுடன் பேசி தன்னுடைய குமாரனின் மேலான ஆசையை நிறைவேற்றி வைத்திருக்கிறார். இதில் மற்றொரு வேடிக்கை என்னவென்றால் யோஷித்த ராஜபக்ச 2009 முதல் 15 வரை கடற்படையில் இருந்த காலப்பகுதியில் அவருக்கு வழங்கப்பட்ட மாத சம்பளங்களை தொட்டும் கூட பார்க்கவில்லை. இதெல்லாம் இப்படியே இருக்கத்தான் வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்த மற்றொரு வழக்கம் அவருக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. நாமல் ராஜபக்ச தனியே சட்டக்கல்லூரி பரீட்சை எழுதி சாதனை படைக்கிறார். யோஷித்த ராஜபக்ச மிகச்சிறந்த கடற்படை வீரராகிறார். ரோஹித் ராஜபக்ச ராக்கெட் எல்லாம் அனுப்பி நாசாவையே மிரள வைக்கிறார். என்ன ஒரு காலம் அது! அது ஒரு காலம், அழகிய காலம் நமக்கல்ல, ராஜபக்ச குடும்பத்தவர்களுக்கு. அடுத்ததாக பசில் ராஜபக்சவை கைது செய்யும்படி மீண்டும் ஆணையிட்டிருக்கிறது கொழும்பு கோட்டை நீதிமன்றம். இது எத்தனையாவது உத்தரவு என்று தெரியவில்லை. பசில் ராஜபக்சவினுடைய வழக்கு வரும்போதெல்லாம் நீதிமன்றங்கள் மறக்காமல் இந்த ஆணையை இப்போது இடுகின்றன. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை விவகாரத்தில் பசிலை இலங்கைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சேர்த்திருந்தால் நாளையே கொண்டு வந்து ஒப்படைத்திருப்பார்கள். இனி என்ன செய்வது? சிவப்பு பிடிவிராந்துதான் இனி பாக்கியாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.